Hello friends, welcome to AmmaPonnu channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Shahi Tukda. இந்த ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இதுக்கு 1/2 லிட்டர் பால் நான் எடுத்துர்க்கேன். இதோட 100 கிராம் சக்கரை போட்டுக்கோங்க. ஸ்வீட் அதிகமாக சேர்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். நான் இங்கே மில்க்மேட் 2 டேபிள் ஸ்பூன் மில்க்மேட் ஊற்றிக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சக்கரை போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சக்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி இந்த மில்க்மேடும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா பால் சுண்டி வரணும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வீட் ப்ரெட் எடுத்தால் நல்லாயிருக்கும். ப்ரெட்டோடைய முனைகள் அந்த ப்ரௌன் கலர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வெட்டணும்னு தோணுதோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கோங்க. ட்ரையாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு. ஒரிஜினல் ரெசிப்பியில் எண்ணெயிலையோ இல்லாட்டி நெய்யிலையோ அதை அப்படியே பொரித்து எடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு நல்ல திக்கான ப்ரெட்டு, நல்லா பெரிய ப்ரெட்டாக கிடச்சிதுன்னா நம்ம அந்த மாதிரி பொரிக்கிறச்சா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. பட் இந்த மாதிரி நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அந்த ஸ்லைஸ் போட்ட ப்ரெட் எண்ணெய் ரொம்ப குடிச்சிடுது. அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இப்போது இந்த ப்ரெட்டை நல்லா நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். தனித்தனியாக ஒரு ப்ரெட்டாக நீங்கள் சப்பாத்தி கல்லையோ தோசைக்கல்லையோ கூட போட்டு எடுக்கலாம். நான் இங்கே குக்கர் எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக நெய் விட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நல்ல பெரிய ப்ரெட், ப்ளெயின் ப்ரெட்டு, நல்ல பெரிய ப்ரெட்டு, நல்ல டெப்த்துள்ள ப்ரெட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் நெய்யிலையே அதை பொரிச்சு எடுக்கலாம். அது இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நெய் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் அதை உரியட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரையாக இருக்காது. நல்லா ஒரு மொறுமொறுப்போட அந்த ப்ரெட் நல்ல நெய் மணத்தோடு இருக்கும். அதனால் நெய் உரிய கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நம்ம பொரிக்கிறதுக்கு இது எவ்வளோ கம்மி, அவ்வளோதான். எல்லா சைடும் ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம ரோஸ்ட் ஆன ப்ரெட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த ப்ரெட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருந்த பால் நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் சைடில் இருக்கிற அந்த ஆடைகள்லாம் இது பண்ணிக்கோங்க. குங்குமப்பூவும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் பாலில் கலந்து வச்சுருந்தேன். அதை இப்போ இதோட பாலோடு கலந்துக்கிட்டேன். பால் நல்லா திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்த, அதாவது ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட்டை ஒரு லேயர் மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம அடுக்கி வைக்கணும். பாருங்கள், நல்ல பால் கொதிச்சு வற்றி அந்த அதோடைய சஃப்ரனுடைய கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா திக்கான பிறகு பால் நல்லா உங்களுக்கு திக்காகிடுச்சு. நல்லா திக்கான பிறகு உங்ககிட்ட இருக்கிற நட்ஸ் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ பாதாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்வீட்டோட ரிச்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நல்ல கோவா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறையா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் நீங்கள் போடலாம். வால்நட் யூஸ் பண்ண வேண்டாம், ஒரு மாதிரி அதோட துவர்ப்பு தன்மை வரும். அதனால் இப்போ நம்ம அடுக்கி வச்சுருந்த அந்த ப்ரெட் மேலே இந்த திக்கான பாலை ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப கொழுப்பு வேண்டாம், ஒரு மாதிரி அந்த லேயர் ஆகிடும். நல்லா ஆன பிறகு இதை நீங்கள் மேலே கார்னிஷ்க்கு என்னென்ன நட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை லைட்டாக க்ரஷ் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி சீவியோ வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். நல்லா செட் ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இதோடைய ஒரிஜினல் ப்ராசஸ் ரொம்ப லென்த்தி. பட் நான் இதை ஷார்ட் பண்ணி இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் ரெசிபி மாதிரி அப்படியே டேஸ்ட் இருக்கும்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.